ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர்ல பயிற்சி 6.1ல மூணாவது சம்ல பாக்குறோம். அதுல பாருங்க, 2 cos θ ஈக்குவல் டு √3 எனில் தீட்டாவின் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு முக்கோணவியல் அப்படிங்கிறதுலயே பார்த்தீங்கன்னா 6 விதமான முக்கோணவியல் விகிதங்கள் இருக்கு. sin θ, cos θ, tan θ, cosecant θ, secant θ, cot θ, மொத்தம் 6 இருக்கு. அந்த 6 முக்கோணவியல் விகிதங்களும் இந்த சமுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6 விகிதங்களும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? எதை நம்ம தீட்டாவா எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் எதிர்பக்கம், அதுக்கு அடுத்தே இருக்கிறதுக்கு பேர் அடுத்துள்ள பக்கம், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் கர்ணம். இந்த 3 தெரிஞ்சாதான் நம்மளால இந்த 6 முக்கோணவியல் விகிதங்களையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கிவன் டீடைல் அப்படின்னா 2 cos θ ஈக்குவல் டு √3 அப்படிங்கிறது கிவன் டீடைல், அதாவது தரவு. இதுல இருந்து நம்மளுக்கு cos θ வேணும் அப்படின்னா இந்த பெருக்கலுக்குரிய 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, வகுத்தல் ஆயிரும். இப்ப இந்த cos θவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த √3 அப்படிங்கறத அடுத்துள்ள பக்கமாகவும் 2ங்கிறத கர்ணமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளா ஒரு செங்கோண முக்கோணம் டிரா பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம தீட்டாவா எடுத்துக்கலாம். இந்த தீட்டாவை பொறுத்து தான் நம்மளுக்கு 6 முக்கோணவியல் விகிதங்களும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 3 சைடும் உங்களுக்கு தெரியணும், 3 பக்க அளவுகளும் தெரியணும். இந்த √3ங்கிறத அடுத்துள்ள பக்கம். ஸோ தீட்டாவோட அடுத்துள்ள பக்கம்ங்கிறது தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது. இதோட மதிப்பு என்னன்னு எடுத்துக்கலாம்னா √3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கர்ணம். கர்ணத்தோட மதிப்பு என்ன? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது பேர் தான் கர்ணம். அந்த கர்ணத்தோட மதிப்பு என்னன்னா 2. இது ரெண்டும் ஆல்ரெடி நம்மளுக்கு கணக்குல கொடுத்திருந்த தகவலை வச்சு 2 தெரிஞ்சிருச்சு. இங்க நம்மளுக்கு என்ன வேணும்னா தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த எதிர்பக்கம் தெரியணும். இதுவும் தெரிஞ்சாதான் நம்மளால 6 முக்கோணவியல் விகிதங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்பவுமே ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு தான் பித்தாகரஸ் தேற்றம் வரும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணத்தோட வர்க்கம் மீதி 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? ஸோ இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியில நம்ம பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில என்ன பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கம். எது கர்ணம்? ஏசி. வர்க்கம்னா ஸ்கொயர். ஸோ ஏசியோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இது நம்மளுக்கு எதோட அளவு வேணும்னு பாருங்களா, ஏபியோட அளவு தான் வேணும். ஸோ பிளஸ் பிசி ஸ்கொயர் சரி பண்ணாங்கன்னா மைனஸ் பிசி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ல இருந்து எதை கழிக்கணும்? பிசி ஸ்கொயரை கழிக்கணும். இதுல நம்மளுக்கு ஏபி மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏசியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க, 2. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் பிசியோட அளவு எவ்வளோ? √3 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 2ஓட ஸ்கொயர் 4, √3ஓட ஸ்கொயர் 3. 4 மைனஸ் 3 எவ்வளோன்னு பாருங்க. 4 மைனஸ் 3 எவ்வளோன்னா √1. √1ஓட மதிப்பு என்ன? 1 தான். ஸோ எதோட மதிப்பு 1? ஏபியோட மதிப்பு உங்களுக்கு 1. ஸோ ஏபியோட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம அனைத்து முக்கோணவியல் விகிதங்களும் கேட்டிருக்காங்க. அனைத்து முக்கோணவியல் விகிதங்கள் என்னென்ன? ஒன்று சைன் தீட்டா, 2வது காஸ் தீட்டா, 3வது டான் தீட்டா, அடுத்தது கொசிகன் தீட்டா, அடுத்தது சீக்கண்ட் தீட்டா, அடுத்தது காட் தீட்டா. சரிங்களா? இந்த ஒன்னொன்னுக்கு நம்ம ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் தீட்டாவோடைய எதிர்பக்கம் என்னன்னு பாருங்க. தீட்டா வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தீட்டாவோட எதிர்பக்கம் என்ன? ஏபி, கர்ணம் ஏசி. ஸோ சைன் தீட்டா ஃபார்முலா என்ன? ஏபி பை ஏசி. ஏபியோட அளவு என்ன? 1. ஏசியோட அளவு என்ன? 2. ஸோ 1/2 தான் இதோட ஆன்சர். அடுத்து காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எது அடுத்துள்ள பக்கம்? பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கம், கர்ணம் ஏசி. ஸோ என்ன வரும்? பிசி பை ஏசி. ஸோ பிசியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க. பிசியோட அளவு √3, ஏசியோட அளவு 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா √3/2. அடுத்தது பாருங்க டான் தீட்டா. டான் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? டான் தீட்டாவோட ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எது எதிர்பக்கம்? ஏபி. அடுத்துள்ள பக்கம் என்ன? பிசி. ஸோ ஏபி பை பிசி. ஏபியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க, 1. பிசியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க, √3. ஸோ 1/√3 தான் இதோட ஆன்சர். அடுத்து கொசிகன் தீட்டா. இது அப்படியே சைன் தீட்டாவோட தலைகீழ் தான் கொசிகன் தீட்டா. ஸோ இது தலைகீழா எழுதுனீங்கன்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். சீக்கன் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவோட தலைகீழ். ஸோ இதை தலைகீழா எழுதுனீங்கன்னா சீக்கன் தீட்டாவோட ஆன்சர் கிடைச்சிடும்.
டான் தீட்டாங்கிறது காட் தீட்டாவோட தலைகீழி. ஸோ டான் தீட்டாவை தலைகீழா எழுதுனா காட் தீட்டா ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொசிகன் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? ஏசி பை ஏபி ஈக்குவல் டு 2/1. ரெண்டை ஒன்னால வகுத்தீங்கன்னா 2 தான். அடுத்து சீக்கன் தீட்டா அப்படின்னா ஏசி பை பிசி. ஏசியோட மதிப்பு 2 பை பிசியோட மதிப்பு √3. அடுத்து காட் தீட்டானா டான் தீட்டாவோட தலைகீழி. அப்ப என்ன வரும்? பிசி பை ஏபி. இல்லை நீங்க டைரக்டா ஃபார்முலா எழுதியும் எழுதலாம். இதுக்கு வந்து அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் அந்த மாதிரி ஃபார்முலா எழுதியும் எழுதலாம். பிசியோட ஆன்சர் என்ன? √3/1. √3 ஒன்னால வகுத்தா விட என்ன? √3 தான். சரிங்களா? இது எல்லாமே முக்கோணவியல் அட்டவணை. ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல முக்கோணவியல் விகிதங்கள் குறிப்பிட்ட டிகிரிக்கு மட்டும் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கெல்லாம் எப்படி முக்கோணவியல் மதிப்புகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2னா தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்னா 30 டிகிரியா இருக்கும். தீட்டா வந்து 30 டிகிரியா இருக்கும் போதுதான் காஸ் தீட்டாவோட மதிப்பு, காஸ் 30 டிகிரியோட மதிப்பு தான் √3/2. ஸோ தீட்டாங்கிறது 30 டிகிரியா இருக்கிறதுனால அந்த அட்டவணையில சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2, காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2, டான் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இந்த மாதிரி அந்த அட்டவணை வச்சுமே இந்த சம நம்ம ஈஸியா போட முடியும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.